ஃபஸ்ட்டு இந்த சோயா வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நான் வந்து சோயாவை வந்துட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதியில் மட்டும் வரட்டும். அதுக்கான சோயா நல்லா வெந்து வந்துடும். அதுக்கு மேலாம் நீங்கள் வேக வச்சிடாதீங்க. பாருங்கள், சோயா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். எடுத்து வச்ச சோயாவை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா கையிலே நல்லா அந்த தண்ணியெலாம் நல்லா புழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா பவுடர் அரைக்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை, 1 வரமிளகாய், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்துருக்கேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் உருவி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ரெஷ் மசாலா பவுடரை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது கூட ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் வேறு மல்லித்தூளோ இல்லை கரம் மசாலாவோ எதுவுமே சேர்த்துறாதீங்க. நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வறுத்துட்டு அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். ஸோ வேறு எந்த மசாலாவும் சேர்த்துறாதீங்க. எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால, ஏன்னா நம்ம ஒரே ஒரு வரமிளகாய் தான் சேர்த்துக்கிட்டோம். ஸோ அதனால் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த வறுவலுக்கு தேவையான உப்பும் சேர்த்து உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சோயாவை புழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ இந்த கிரேவியில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு இது நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சோயா வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்தி எல்லா வெரைட்டி ரைஸுக்கு சைடிஷாக கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.